யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அல்லேலூயா, ஆமென். புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே என்று சொல்லி நாம் பாடப் போகிறோம். அல்லேலூயா, ஆமென். உண்மையாகவே இந்த காலை நேரத்துல ஆண்டவர் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அல்லேலூயா புதிய காரியத்தை செய்து உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை துவக்குகிற தேவனாய் இருக்க போகிறார். அல்லேலூயா, ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் இந்த காலை நேரத்திலே மகிமைப்படுவதாக. ஆமென்.
இந்த காலை நேரத்தில் மன நிறைவோடு கூட அல்லேலூயா கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள். அவருக்கே மகிமை செலுத்துங்கள். அவரே ராஜாதி ராஜா, அவரே நம்முடைய கர்த்தாதி கர்த்தர். அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் ஆராதனைக்கு வாசம் பண்ணுகிற கர்த்தர் இன்னைக்கு நம்மளோட இருக்கிறார். நம்ம ஆராதனையில வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை ஓ ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை மாலையிலோ மாலையிலோ ஆராதனை அப்பாவுக்கே மாலையிலோ மாலையிலோ ஆராதனை அப்பாவுக்கே ஓ ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை ஓ ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை தூயாவியே உமக்கு ஆராதனை துணையாளரே உமக்கு ஆராதனை தூயாவியே உமக்கு ஆராதனை துணையாளரே உமக்கு ஆராதனை வல்லபிதாவே உமக்கு ஆராதனை வழிகாட்டியே உமக்கு ஆராதனை வல்லபிதாவே உமக்கு ஆராதனை வழிகாட்டியே உமக்கு ஆராதனை ஓ ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை ஓ ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை காலையிலோ மாலையிலோ ஆராதனை அப்பாவுக்கே காலையிலோ மாலையிலோ ஆராதனை அப்பாவுக்கே ஓ ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை ஓ ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை மேசமாவே உமக்கு ஆராதனை மேசியாவே உமக்கு ஆராதனை மேசமாவே உமக்கு ஆராதனை மேசியாவே உமக்கு ஆராதனை வல்லபிதாவே உமக்கு ஆராதனை
அவர் பெரிய காரியங்களை செய்கிறது. இன்றைக்கு உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவார், உங்களுக்குள்ளே வந்து இறங்குவார், உங்களுக்குள்ளே மகிமையாய் கடந்து வருவார். ஹல்லேலூயா. ஓ அவருடைய வல்லமை இன்றைக்கு ஒவ்வொருவரும் நிரப்பவார். ஆமென். வந்து கொண்டிருக்கிறது. அவரை மகிமை உங்களை நிரப்பும். அவரை வல்லமை ஆமென் பரத்திலிருந்து ஆமென் அவருடைய மகிமை இன்றைக்கு உங்களை நிரப்ப ஆமென் ஹல்லேலூயா காத்து கொண்டிருக்கிறது. அந்த வல்லமையிலே மகிழ்ந்து கழிவு வருங்க, அந்த மகிமையிலே கழிவு வருங்க. ஓ இப்ப கர்த்தருடைய மகிமை வந்து நிரப்பும், உங்களை ஒவ்வொருவரும் நிரப்பும். எஸ் ஹல்லேலூயா. ஓ ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. ஓ ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. ஓ ஆராதனை ஆராதனை ஆமென் துதி ஆராதனை ஆராதனை. ஓ ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. துதி ஆராதனை ஆராதனை ஆமென் துதி ஆராதனை ஆராதனை. ஆமென் துதி ஆராதனை ஆராதனை. ஹல்லேலூயா. ஆமென் ஹல்லேலூயா. ஓ ஒருபோதும் கைவிடாதவரும் ஒரு நாளும் நம்மை விட்டு விலகிடாதவருமாகிய கர்த்தர் இன்றைக்கு இந்த ஆராதனையை ஆமென் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. ஓ ஒருக்கப்பட்டு ஆமென் வேதனையோடு கூட வந்திருக்கிறேன். ஆமென் சகோதரே சகோதரி, ஓ உன்னை காத்துக் கொண்டிருக்கிற ஆண்டவர், உன்னை காண்கிற தேவன் இன்றைக்கு உன்னை விடுவிப்பார், உன்னை தப்புவித்து உன்னை நடத்துவார். ஹல்லேலூயா. கலங்காதிருக்கேன், கலங்காதிருக்கேன். ஆமென் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு அதே இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை விடுவிப்பார். இயேசு உங்களை விடுவிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. இன்றைக்கு அற்புதம் நடக்க போகுது, இன்றைக்கு அதிசயம் நடக்க போகுது, உங்கள் வாழ்க்கையில ஒரு விடுதலை உண்டாக போகிறது. ஆமென். துதியாவியே உமக்கு ஆராதனை, துதியாளரே உமக்கு ஆராதனை. துதியாவியே உமக்கு ஆராதனை, துதியாளரே உமக்கு ஆராதனை. வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. ஓ ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. துதி ஆராதனை ஆராதனை ஆமென் துதி ஆராதனை ஆராதனை. ஹல்லேலூயா. நிறைவான பலனை நான் வாஞ்சிக்கிறேன், நிறைவான பலனை நான் வாஞ்சிக்கிறேன். குறைவுகளெல்லாம் நிறைவாகுமே, நிறைவானதே நீ வருகையிலே. குறைவுகளெல்லாம்
வருவதாக. இந்த ஆராதனையிலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய வார்த்தை நம்மை ஆசீர்வதிக்கும்படிக்காக இந்த நாளிலே நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி செபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த காலை நேரத்தில் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் இந்த ஆராதனையிலே இம்மட்டும் எங்களோடு கூட இருந்தவர் தொடர்ந்து உடைய வார்த்தைகளை நடுவில் அனுப்புவீராக. நீ பேசும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு இந்த காலை நேரத்தில் மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இந்த நாளிலும் கூட நம் ஒவ்வொருவரோடு கூட பேசுவாராக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நடத்துதல் என்ற தலைப்பிலே இன்றைக்கு நான் இந்த வேளையில் பேசும்படிக்காக கர்த்தர் என்னை நடத்தியிருக்கிறார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய நடத்துதல், ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு அநேக தங்கள் வாழ்க்கையிலே உலகத்தின் பிரகாரமாய் வாழ்ந்து, தங்களுடைய சுய விருப்பத்தின் பிரகாரமாய் வாழ்ந்து, சுயமாய் யோசித்து, சுயமாய் அவர்கள் நடந்து தங்களுடைய சுய விருப்பத்தை நிறைவேற்றி வருகிறார்கள். அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவரும் அதிசயமானவருமாகிய தேவன் உங்களை நடத்த அவர் வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆகையாலே இன்றைக்கு கர்த்தருடைய நடத்துதல் இன்றைக்கு தேவ மனுஷர்களுக்கு அவசியமாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய நடத்துதல் அவசியமாக இருக்கிறது. இன்றைக்கு உலகத்தின் மனுஷர்கள் அவர்கள் சுயமாய் நடக்கிறார்கள், சுயமாய் பேசுகிறார்கள், சுயமாய் சிந்திக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய ஜனமோ, தேவனுடைய பிள்ளைகளோ, தேவனுடைய விசுவாசிகளோ இன்றைக்கு அவருடைய நடத்துதலோடு கூட இன்றைக்கு நாம் வாழ்ந்து வருவது நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். ஹல்லேலூயா. ஆகையாலே இன்றைக்கு தேவன் நம்மை நடத்துகிறவர் என்று சொல்லி இன்றைக்கு அந்த தலைப்பிலே இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை பேசப் போகிறோம். ஹல்லேலூயா. ஆமென். வாசிக்கலாம். ரோமர் 8:14 இப்படியாக சொல்லுகிறது, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆமென். எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் என்று சொல்லி அவர் நம்மை உரிமை பாராட்டுகிறவராக இருக்கிறார். அவருடைய நடத்துதல், அவருடைய ஆவியிலே நடக்கிறவர்கள், அவருடைய சொல்படி நடக்கிறவர்கள், அவருடைய சித்தத்தின்படி நடக்கிறவர்கள், அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்கள் அவருடைய பிள்ளைகளாய், அவருடைய புத்திரர்களாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு தம்முடைய நடத்துதலை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறவராக, தம்முடைய சித்தத்தை அவர் வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் பார்க்க முடியும் சங்கீதம் 143:10 அங்கே சங்கீதக்காரன் சொல்கிறார், உம்முடைய நல்ல ஆவியிலே என்னை நடத்தும், உம்முடைய நல்ல ஆவியிலே என்னை செம்மையான வழியிலே நடத்தும் என்று சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் கூட உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செம்மையான வழியிலே நடத்துகிற தேவனாக இருக்கிறார். நம்மை செம்மையான வழியிலே, அருமையான வழியிலே நம்மை நடத்துகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகினாலே இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் கூட எப்படிப்பட்ட ஆண்டவர் உங்களை அற்புதமாய் ஆச்சரியமாய் நடத்துவார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளப் போகிறீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துவோமாக. முதலாவது ஆண்டவர் எப்படி நடத்துவார் என்று சொல்லி நாம் பார்க்கிற போது நித்தமும் நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. ஆமென். முதலாவது நித்தமும் நடத்துகிற தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்துகிறவராகவும் நம்முடைய வாழ்நாள் பரியந்தமும்
நம்மை வழி நடத்தி கொண்டு போகிறவருமாகிய அந்த தேவன் இன்றைக்கு நம்மை நடத்துவார், உங்களை நடத்துவார். தேவ ஜனமே, உங்களை நடத்துவார். இதுவரைக்கும் எனக்கு ஆலோசனை சொல்ல யாரும் இல்லை, என்னை நடத்த யாரும் இல்லை, எனக்கு போதிக்க யாரும் இல்லை, என்னை சரியான பாதையிலே நடத்துவதற்கு யாரும் இல்லை என்று சொல்லி ஒருவேளை இன்றைக்கு அந்த வாய்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் இயேசு கிறிஸ்து உங்களை நடத்துவார், உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவார், உங்களை வழி நடத்தி அவர் தம்முடைய அல்லேலூயா வார்த்தையினாலே உங்களை போதித்து உங்களை சரியான வழியிலே அவர் நடத்த வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆகினாலே நித்தமும் நடத்துகிறவர் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். ஏசாயா 58 அதிகாரத்திலே 11வது வசனத்தை நாம் பார்க்கிற போது, கர்த்தர் உங்களை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களிலே உங்கள் ஆத்துமாவை திருப்தியாக்கி அல்லேலூயா உங்கள் எலும்புகளை நிர்மூலமாக்குவார். அல்லேலூயா நீங்கள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நதியை போலவும் இருப்பீர்கள் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, உண்மையாகவே நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் வாழ்நாள் வரையிலும் நம்மை நடத்துகிற தேவன். அல்லேலூயா ஆமென். நித்தமும் நடத்துகிற தேவன், எப்பொழுதும் நடத்துகிற தேவன், என்றென்றும் நடத்துகிற தேவன், முடிவு வரையிலும் நடத்துகிற தேவன். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே அப்படி நடத்த ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார் என்பதை அல்லேலூயா அறிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, தேவ வேத வசனத்திலே நாம் பார்க்கிற போது தேவ மனுஷனாகிய ஈசாக்கை ஆண்டவர் அற்புதமாய் நடத்தினார், ஆச்சரியமாய் நடத்தினார். அந்த ஈசாக்கு தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் பார்க்கிற போது அவன் வேறொரு தேசத்திற்கு எகிப்துக்கு போக வேண்டும் என்று சொல்லி, எகிப்துக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி அங்கே அவன் யோசித்துக் கொண்டிருந்த போது ஆண்டவராகிய கர்த்தர் அவனுக்கு வெளிப்பட ஆரம்பித்தார். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் கூட உங்களுடைய வாழ்க்கையிலே அநேக நேரங்களிலே என்ன செய்வது, என்ன நடக்குமோ, இந்த காலகட்டம் பயங்கரமா இருக்கிறது. இந்த கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக இன்றைக்கு பலவிதமான போராட்டங்கள் உலகத்துல, தேசத்துல, நம்முடைய பட்டணங்களிலே காணப்படுகிற இந்த சூழ்நிலைகளை பார்த்து இன்றைக்கு கலங்கிக் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு கர்த்தராகிய தேவன் உங்களை நடத்துவார். அல்லேலூயா ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஈசாக்கு தன் வாழ்க்கையிலே எகிப்துக்கு போய் அங்கே சுகமாய் இருக்கலாம், எகிப்திலே நன்றாய் இருக்கும், எகிப்திலே நல்ல இடம் என்று சொல்லி அங்கே போய் வசிக்கலாம், அங்கே போய் வாழ்ந்து அங்கே நன்றான ஒரு சூழ்நிலையிலே நாம் இருக்கும் என்று சொல்லி அந்த நினைவோடு கூட அவன் இருந்த வேளையிலே ஆண்டவர் அவனோடு கூட பேச ஆரம்பித்தார். அல்லேலூயா ஆமென். ஆபிரகாமின் நாட்களிலே உண்டானதான ஒரு பஞ்சம், ஆபிரகாமின் நாட்களிலே உண்டானதான அந்த பஞ்ச காலத்திலே அங்கே நடந்தது என்ன? அவன் எகிப்துக்கு போக விரும்பினான். ஆனாலும் கூட தேவன், நீ எகிப்துக்கு போக வேண்டாம், நீ எகிப்துக்கு போகாதபடிக்கு நான் சொல்லுகிற இந்த இடத்துல இருந்து நீ விதை விதைப்பாயாக, நீ உன் வேலையை செய்வாயாக என்று சொல்லி ஆண்டவர் அவனோடு கூட இடைப்பட்டார். அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த வார்த்தையை கேட்டதான தேவ மனுஷன், அந்த வார்த்தையை கேட்டதான அந்த ஈசாக்கு தன் வாழ்க்கையிலே ஆமென் கீழ்ப்படிந்தவனாக, கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தவனாக, அவன் எகிப்துக்கு போகாமல் அவர் கர்த்தர் சொன்ன இடத்துக்கு அவன் தங்கி இருந்தபடினாலே கர்த்தர் சொன்ன இடத்திலே அவன் வாசம் பண்ணி விதை விதைத்தான். விதை விதைத்த போது அந்த ஆண்டு அவனுடைய வாழ்க்கையிலே அற்புதமாய், ஆச்சரியமாய் 100 மடங்கு அவன் அந்த விளைச்சலை கண்டான் என்று சொல்லி வேத வசனத்திலே நாம் பார்க்க முடியும். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்யக்கூடிய தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்னை எப்படி நடத்துவாரு, எங்களை எப்படி ஆண்டவர் வழி நடத்துவாரு, என்ன நடக்குமோ, என்ன ஆகுமோ, இப்பொழுது இருக்கிற சூழ்நிலைகளிலே என்னுடைய குடும்பத்துக்கு யார் எதை செய்ய முடியும், யார் ஒத்தாசையா இருப்பார்கள் என்று சொல்லி
கலங்கி கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உங்களை நித்தமும் நடத்துவார். ஹல்லேலூயா. மகா வறட்சியான காலத்துல தான் ஈசாக்கு என்ன பண்ணா? விதை விதைத்தான். ஆபிரகாமின் நாட்களிலே இருந்த பஞ்ச அந்த சூழ்நிலையில தான் அவன் விதை விதைத்தான். அப்படி அவன் விதை விதைக்கிற போது ஆண்டவர் அதை பெருக ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, விசுவாசத்தோடு கூட நம்பிக்கையோடு கூட அவன் இருந்து கர்த்தர் சொன்ன பிரகாரமாய் அதே இடத்திலே அதே பட்டணத்திலே வாசம் பண்ணி கர்த்தருடைய வார்த்தையின்படியாக அவன் செய்தபடினாலே தேவன் அந்த மனுஷனை ஆசீர்வதித்தார். வர வர விருத்தி அடைய ஆரம்பித்தான். ஹல்லேலூயா. ஆமென். வர வர விருத்தி அடைய ஆரம்பித்தான். அவருடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து கர்த்தரை ஆசீர்வதித்தார். அந்த அதிகாரத்திலே நாம் பார்க்கிற போது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அதற்கு பின்பதாக பெலிஸ்தியர்கள் அவர்கள் வந்து அந்த துறவுகளை எல்லாம் அவர்கள் தூர்த்து போட்ட போது கூட திரும்பும் துறவுகளை தோண்டுகிற போது அங்கே என்ன நடந்தது என்று சொல்லி பார்ப்போம் என்று சொன்னால், திரும்ப திரும்ப அவர்கள் மூடினார்கள். ஆனாலும் வேறு இடங்களிலே இந்த ஈசாக்கு சென்று துறவுகளை அவன் தூர்த்து எடுத்து அங்கே தண்ணீர் புறப்பட்டு வந்த போது அங்கே இருந்த பெலிஸ்தியர்கள் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறாராமா என்று சொல்லி ஈசாக்கோடு கூட உடன்படிக்கை செய்தார்கள். ஈசாக்கோடு கூட வந்து உடன்படிக்கை செய்து சமாதானம் பண்ணி கொண்டார்கள். அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஈசாக்கினுடைய வாழ்நாள் வரையிலும் ஈசாக்கை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். பஞ்ச நாட்களிலே விதை விதைத்த அந்த ஈசாக்கு 100 மடங்கு அறுவடை செய்தான் அல்லவா? இன்றைக்கும் அதே சூழ்நிலையோடு கூட வேலை இல்லாமல் கலங்கி கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, வருமானம் இல்லாமல் கலங்கி கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு உன் வாழ்க்கையிலே கர்த்தர் உன்னை நடத்துவார். நம்பிக்கையோடு கூட இரு, நம்பிக்கையோடு கூட இரு, விசுவாசத்தோடு கூட இரு. கர்த்தர் உங்களை நடத்தி, உங்களை நித்தமும் நடத்தி, மகா வறட்சியான காலமாக எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அந்த காலகட்டத்திலோ இந்த கொள்ளை நோயின் காலகட்டத்திலோ தேவன் உங்களை வழி நடத்த, நித்தமும் நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, ஈசாக்கினுடைய வாழ்க்கையிலே அவனை எதிர்த்தவர்கள் எல்லாம் வந்து அவனோடு கூட சமாதானம் பண்ணி கொண்டு உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். அவன் வாழ்நாள் முழுவதுமாய் நித்தமும் தேவன் அந்த மனுஷனை நடத்தி அவனை ஆசீர்வதித்தார். ஆகியவர்களே, இன்றைக்கு உங்களையும் உங்கள் வாழ்க்கையிலே நித்தமும் நடத்தி உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு இந்த காலை நேரத்தில் மகிமை உண்டாவதாக. இரண்டாவதாக, சமாதானத்தின் வழியிலே அவர் உங்களை நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. ஆமென். சமாதானத்தின் வழியிலே தேவன் உங்களை நடத்துவார். ஆண்டவருடைய நாமம் மகிமையுள்ளதாக. லூக்கா 1ஆம் அதிகாரத்திலே 79வது வசனத்தை நாம் பார்க்கிற போது பாருங்க, சமாதானத்தின் வழியிலே தேவன் நம்மை அவர் நடத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சமாதானத்தின் வழியிலே கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை சமாதானத்தின் வழியிலே அவர் நடத்துகிற தேவன். பாருங்க, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்துகிறவர் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஆமென். லூக்கா 1:79 சொல்கிறது, சமாதானத்தின் வழியிலே நம்மை நடத்துகிறவர் என்று சொல்லி. தேவ பிள்ளைகளே, உண்மையாகவே கர்த்தர் இன்றைக்கு நம் ஒவ்வொருவரையும் இரண்டாவது சமாதானத்தின் வழியிலே நடத்த போகிறார் என்பதை இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் அறிந்து கொள்ள போவீர்கள். ஹல்லேலூயா. அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, சமாதான பிரபு என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். ஏசாயா 9:6 நாம் பார்க்க முடியும், சமாதான பிரபு. மீகா 5:5 நாம் பார்க்க முடியும், சமாதான காவலர் என்று சொல்லி பார்க்க முடியும். ஆகினாலே இன்றைக்கு உண்மையாகவே சமாதானத்தின் தேவன் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே சமாதானத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்க்கையிலே சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலையோடு கூட வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே சமாதானத்தை உண்டு பண்ணக்கூடிய தேவன் ஒருவர் இருக்கிறார். உலகம் கொடுக்க கூடாத சமாதானம், உலகத்தால உண்டாகாத
சமாதானம். இன்னைக்கு உலக மனுஷர்கள் அநேக காரியங்களுக்காய் சமாதானத்தை தேடிக்கொண்டு இன்னைக்கு இங்கும் அங்குமாய் அவர்கள் சுற்றி திரிகிறார்கள். அநேகர் பிரயாணப்பட்டு போகிறார்கள், நடந்து போகிறார்கள், பல காரியங்களை செய்து பார்க்கிறார்கள், பலவிதமாய் தங்கள் தெய்வங்களை வழிபட்டு பார்க்கிறார்கள். அருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சமாதான பிரபு, அவர் சமாதான காப்பர் என்று சொல்லி தீர்க்கதரிசனத்திலே உரைக்கப்பட்ட அதே வார்த்தையின்படியாய் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அருமையான தேவ சனமே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே சமாதானம் இல்லாதபடிக்கு, நீங்கள் சமாதானமற்றபடிக்கு இன்றைக்கு நீங்கள் வாழ்ந்து வருவீர்கள் என்று சொன்னால் உங்க வாழ்க்கையிலே ஒரு சமாதானத்தை உண்டு பண்ண போகிறார். நீங்கள் உண்மையாகவே சமாதானத்தின் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள போகிறீர்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. செபிக்கிற மனுஷர்கள் சமாதானம் பெற்றுக் கொள்வார்கள். அல்லேலூயா. ஆமென். செபிக்கிறவர்கள் சமாதானம் பெற்றுக் கொள்வார்கள். நாம் பார்க்க முடியும் வேதத்திலே தானியேல் என்று சொல்லப்படுகிறதான அந்த தேவ மனுஷனை பார்க்க முடியும். தானியேல் 6:10 நாம் பார்க்க முடியும். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான இந்த வேத பகுதி, அவன் முன்போலவே அவன் ஒவ்வொரு நேரமும் செபிக்கும்படிக்காக 3 வேளை செபிக்கும்படிக்காக தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் முன் செய்து வந்தது போலவே அவன் செய்து வந்தான் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையிலும் கூட ஆண்டவராகிய தேவன் அல்லேலூயா செபிக்கிற மனுஷர்களுடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை உண்டு பண்ணுகிற தேவனாக இருப்பான். பாருங்க, இந்த தேவ மனுஷனாகிய தானியேல் தன் வாழ்க்கையிலே செபிக்கிறதற்கு தன்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்தார். பாருங்க, எந்த சூழ்நிலையில ஜெபிக்க ஒப்பு கொடுத்தார் என்று சொன்னால் அங்கே ஒரு சட்டம் இயற்றப்பட்டது. அதாவது ராஜாவின் இடத்தில் மட்டும்தான் விண்ணப்பம் ஏறெடுக்கப்பட வேண்டும், ராஜாவின் இடத்தில் மட்டும்தான் எல்லாவற்றையும் சொல்ல முடியும், ராஜாவின் இடத்தில் மட்டும்தான் நாம போய் விண்ணப்பத்தை வேண்டுதல்கள் செய்ய முடியும் என்று சொல்லி ஒரு சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த சட்டத்தை மீறுகிறவர்கள் சிங்கக்கேணியிலே போடப்படுவார்கள். ஆனாலும் கூட இந்த சட்டம் அப்படி இயற்றப்பட்டது என்று இந்த தானியேலுக்கு தெரிந்திருந்தாலும் கூட இவன் முன் செய்து வந்தது போலவே அவன் பலகணிகளை எல்லாம் திறந்து மேல் மாடியில போய் பலகணிகள் எல்லாம் திறந்து அவன் செபிக்கிற மனுஷனாக இருந்தான். அருமையான தேவ பிள்ளைகளே, செபிக்கிற மனுஷர்களை ஆண்டவர் விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த சட்ட திட்டங்கள் அவனுக்கு விரோதமாய் இருந்தது. அவனையே குறியாக வைத்து இந்த சட்டம் இயற்றப்பட்டிருந்தது. தானியேலே குறியாக வைத்து இந்த சட்டம் இயற்றப்பட்டிருந்தது. ஆனால் என்ன நடந்தது பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு சட்டத்தின் நிமித்தமாக இவனை சிங்கக்கேணியிலே போட்டார்கள். சிங்கக்கேணியிலே அவர்கள் போட்ட போது அந்த நாட்களிலே இரவு முழுவதுமாய் சிங்கக்கேணியிலே தானியேல் இருந்தான். இரவு முழுவதுமாய் சிங்கக்கேணியிலே தானியேல் இருந்தபோது அங்கே நடந்த காரியம் என்ன? தானியேல் அந்த சிங்கக்கேணியிலே சிங்கம் அவனை ஒன்றும் சேதப்படுத்தவில்லை. சிங்கம் அவனுடைய வாழ்க்கையிலே எந்த விதமான காரியத்தையும் அவனை மேற்கொள்ளாதபடிக்கு அங்கே கர்த்தருடைய தூதன் அவனோடு கூட இருந்து தானியேலோடு கூட இருந்து பாதுகாத்தார். அது மட்டுமல்ல, நாம் பார்க்க முடியும், பாருங்க, எந்த ராஜா அந்த சட்டத்தை ஏற்றுவதற்கு காரணமாய் இருந்தாரோ அந்த ராஜா இரவு முழுவதுமாய் தூங்காமல் இருந்தான். இரவு முழுவதுமாய் தூங்க முடியல. அந்த ராஜாவுக்கு தூக்கம் இல்லை. ஐயோ, இந்த தேவ மனுஷனை சிங்கக்கேணியிலே போட்டு விட்டோம் என்று சொல்லி அவனுடைய இருதயத்தில் மிகுந்த கலக்கமும் வேதனையும் பயமும் உண்டாகி அவன் இரவு முழுவதும் தூங்காமல் இருந்தான். ஆனால் இங்கே நடந்தது என்ன? இங்கே சிங்கக்கேணியிலே போடப்பட்டதான அந்த தானியேல் இரவு முழுதும் சிங்கம் அவனை சேதப்படுத்தவில்லை. அல்லேலூயா. அவனுடைய சமாதானத்தை ஆமென் அல்லேலூயா சேதப்படுத்தவில்லை. செபிக்கிறவர்களுடைய வாழ்க்கையிலே எந்த சட்ட திட்டமோ அவர்களை சேதப்படுத்தாது, அவருடைய சமாதானத்தை மாற்றாது. செபிக்கிற தேவ மனுஷனே, உங்க வாழ்க்கை
வாழ்க்கையிலே எந்த சட்ட திட்டங்களும் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு காரியமும் உங்களை சேதப்படுத்த முடியாது. ஒன்றும் உங்களுடைய வாழ்க்கையை சேதப்படுத்த முடியாது. அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் சமாதானத்தை எந்த சட்ட திட்டமும் சேதப்படுத்த முடியாது. உங்க ஜெப வாழ்க்கையை எந்த சட்ட திட்டமும் சேதப்படுத்த முடியாது. ஆகையாலே இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதத்தை செய்ய போகிறார். உங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ண போகிறார். இரவு முழுவதும் அந்த சட்டத்தை இயற்றி அதற்கு காரணமாக இருந்த ராஜாவுக்கு தூக்கம் இல்லை. ஆனா தானியேலோ அந்த சிங்கக்கடியிலே சமாதானத்தோடு கூட இருந்தான். சமாதானத்தோடு கூட இருந்தான். தேவ பிள்ளைகளே, உண்மையாகவே இன்றைக்கு உங்க சமாதானத்தை எந்த சட்ட திட்டமும் மாற்ற முடியாது. உங்க சமாதானத்தை எந்த சிங்கக்கடியில போட்டாலும் உங்களுடைய சமாதானத்தை ஒருவரும் கெடுக்க முடியாது. கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற சமாதானத்தை ஒருவரும் மாற்ற முடியாது. கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறதான சமாதானத்தை ஒருவரும் எடுத்து போட முடியாது. ஆகினாலே இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலே செபிக்கிறவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், செபிக்கிறவர்களாய் நீங்கள் காணப்படுவீர்கள் என்று சொன்னால், உங்க வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்து உங்களை நடத்தி உங்களை சமாதானத்தில் வழியிலே உங்களை நடத்தி ஆசீர்வதிக்க தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகினாலே எந்த ஒரு சட்ட திட்டங்களும் நம்முடைய சமாதானத்தை குறைத்து போட முடியாது. எந்த விதமான பயமுறுத்தலும் உங்க சமாதானத்தை குறைத்து போட முடியாது. ஆகினாலே செபிக்கிற சகோதரனே சகோதரியே, சிங்கக்கெபிக்கு தப்புவித்து உன் சமாதானத்தை ஆண்டவர் தொடர்ந்து வழிநடத்தி உன் சமாதானத்தை தொடர்ந்து அவர் காத்துக்கொள்ள அவர் பெரிய தேவனாய் இருக்கிறார். ஆகினாலே கலங்காதிருங்க. உண்மையாகவே அந்த சமாதானத்தின் வழியிலே உங்களை தேவன் நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை செலுத்துவோமாக. ஆகினாலே செபிக்கிற சகோதரனே சகோதரி, சமாதானத்தை பெற்றுக்கொள்வீர்கள். எதுவும் உங்க சமாதானத்தை கெடுத்து போடாது. எந்த சிங்கமும் உங்கள் சமாதானத்திலிருந்து உங்களை மாற்றி போட முடியாது. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆகினாலே செபிங்க, கர்த்தர் உங்களோடு இருப்பார். செபிங்க, கர்த்தர் உங்களை நடத்துவார். ஜெபம் பண்ணுங்க, உண்மையாகவே சமாதானம் உங்களுக்கு உண்டாகும். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்தபடியாக பாருங்க, அவருடைய சித்தத்தின்படியாய் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. ஆமென். முதலாவது நித்தமும் நடத்துகிற தேவன், இரண்டாவது சமாதானத்தின் வழியிலே நடத்துகிற தேவன், மூன்றாவது அவருடைய சித்தத்தின்படி நடத்துகிற தேவன். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உண்மையாகவே தேவன் நம்மை அவருடைய சித்தத்தின்படியாய் நடத்துகிறவர். அல்லேலூயா. ஆமென். பிலிப்பியர் 2:13 நம்ம பார்க்க முடியும். பாருங்க, கர்த்தர் நம்முடைய சித்தத்தின்படியாய் நமக்குள்ளே அவர் பாருங்க தம்முடைய சித்தத்தின்படி செய்கைகளை உண்டு பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. அவருடைய சித்தத்தின்படி நமக்குள்ளே செய்கைகளையும் எண்ணங்களையும் உண்டு பண்ணுகிறவர் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. உண்மையாகவே கர்த்தர் உங்களை சித்தத்தின்படி நடத்துவார். அவருடைய சித்தத்தின்படி நடத்துவார். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அவருடைய சித்தம் இல்லாம தலையிலிருந்து ஒரு முடி கூட விழுந்து போகாது. அல்லேலூயா. ஆமென். ஆகினாலே இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறவர்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு தேவனுடைய சித்தத்தின்படி கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். இதுவரையிலும் சுய சித்தத்தோடு கூட சுய விருப்பத்தோடு கூட நீங்கள் கடந்து போயிருப்பீர்கள் என்று சொன்னால், உங்கள் காரியங்களை செய்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், அதிலே ஒருவேளை தோல்வி அடைந்திருப்பீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு அந்த சுய சித்தத்தை உங்கள் வாழ்க்கையிலிருந்து எடுத்து கர்த்தருடைய சித்தத்துக்கு உங்களுடைய செவிகளை திறப்பீர்கள் என்று சொன்னால், உண்மையாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அவருடைய சித்தத்தையும் அவருடைய சித்தத்தின்படி நம்மளுடைய வாழ்க்கையிலே செய்திகளை உண்டு பண்ணுகிறவர், அதன்படி நம்மை நடத்துகிறவர், சித்தத்தின்படி நம்மை நடத்துகிறவர். ஆகினாலே இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலே
கர்த்தர் தம்முடைய சித்தத்தின்படியாய் உங்களை நடத்தி வழி நடத்தி ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவன். பாருங்க, தன்னுடைய வாழ்க்கையிலே யோவான் 21:18 நாம பார்க்க முடியும். இள வயதிலே பேதுருவை குறித்து சொல்லுகிறார் ஆண்டவர், இள வயதிலே நீ உஷ்ணம் போல இருந்த, இள வயதிலே உன் விருப்பம் போல நடந்த, ஆனா முதிர் வயது வரும்போது உன்னை ஒருவன் உனக்கு உன்னோடு கூட இருந்து உனக்கு உதவி செய்வான், உன் அறைகளை கட்டுவான் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை பார்க்க முடியும். அருமையான தெய்வ பிள்ளைகளே, இது எதற்கு அடையாளமா இருக்கிறது என்று சொன்னால், இள வயதிலே அநேகர் தங்களுடைய விருப்பத்தின் பிரகாரமாய் நடப்பார்கள். ஆனா இன்றைக்கு ஆண்டவர் ஒரு மனுஷனை சந்திப்பார் என்று சொன்னால், கர்த்தர் தம்முடைய சித்தத்தின் பிரகாரமாய் அந்த மனுஷனை நடத்துவார். இதுதான் பேதுருடைய வாழ்க்கையில. நீ இள வயதில இருந்த போது உன் விருப்பத்தின் பிரகாரமாய் நீ நடந்து வந்தாய், இள வயதிலே உன்னுடைய விருப்பத்தை செய்து வந்தாய். ஆனா நீ முதிர் வயது வருகிற போது உன் அறைகளை வேறொருவனுக்கு கட்டுவான், உன்னை ஒருவன் கொண்டு போவான், உனக்கு ஒரு உத்தாசையா இருப்பான் என்று சொல்லி அங்கே இயேசு சொல்லுகிறதை பார்க்க முடியும். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் கூட தேவனுடைய சித்தம் இன்றைக்கு உங்களை நடத்தும். என்ன செய்யணும்னு சொல்லி தேவனுடைய சித்தம் உங்களை ஆமென் வழி நடத்தும். பேதுரு தன் வாழ்க்கையிலே அங்கே கொர்நேலியுவை சந்திக்கும்படிக்காக அந்த பேதுரு கடந்து போவதற்கு தேவன் அவனுடைய வாழ்க்கையிலே சந்திக்கிறார். பேதுருவை சந்திக்கிறார். பேதுருவை சந்தித்து நீ அடித்து புசி, இனி எல்லாவற்றையும் நீ அடித்து புசி என்று சொல்லி அங்கே ஒரு வெளிப்பாட்டை ஆண்டவர் காண்பிக்கிறார். அந்த வெளிப்பாடு எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்று சொன்னால், அதாவது எந்த ஒரு மனுஷனையும் ரட்சிக்கிற தேவன் நான். ஆகையாலே நீ புற ஜாதிகளாய் இருக்கிற மனுஷர்களிடத்தில் போய் நீ சுவிசேஷத்தை அறிக்க வேண்டும், இந்த கொர்நேலியுவை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் இந்த மனுஷனுக்கு பேதுருவுக்கு வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா! ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கிற போது ஆண்டவர் இந்த பேதுருவோடு கூட ஆண்டவர் இடைப்பட்டு பேதுருவுக்கு ஒரு ஞான திருஷ்டியே, ஒரு தீர்க்க தரிசனத்துல ஆண்டவர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார். கொர்நேலியுவை போய் சந்தி, அந்த மனுஷனை போய் சந்தி. அவன் வேறொரு மனுஷன், அவன் ஒரு ரோமனாய் இருந்தாலும் கூட நீ அவனை சந்திக்கணும், நீ அவனை பார்க்கணும். ஆகையாலே நீ அவனை சந்தித்து ஆண்டவராகிய தேவனை குறித்து சொல்ல வேண்டும் என்று சொல்லி அங்கே தேவன் ஒரு வெளிப்பாட்டை உண்டு பண்ணுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கும் கூட அநேக நேரங்களிலே தேவனுடைய சித்தத்தின் பிரகாரமாய் நீங்கள் நடக்க வேண்டும். தேவனுடைய சித்தத்தின் பிரகாரமாய் நீங்கள் வாழ வேண்டும். தேவனுடைய சித்தத்தின் பிரகாரமாய் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒப்பு கொடுத்து நீங்கள் வாழ்வதற்கு ஆரம்பிக்க வேண்டும். இங்கே பார்க்க முடியும், இந்த தேவ மனுஷனாகிய இந்த பேதுருவை ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை சொல்லும்படிக்காய் கடந்து போகும்படிக்காய் செய்தார். நம்முடைய வார்த்தையை பேசும்படிக்காய் ஆண்டவர் அங்கே ஒரு தரிசனத்தை உண்டு பண்ணினார். அங்கே நடந்தது என்ன? அவன் கர்த்தருடைய சித்தத்தின் பிரகாரமாய் சந்தித்து அநேக ஆத்துமாக்களை அந்த மனுஷன் பேதுரு அங்கே உள்ள கொர்நேலியுடைய வீட்டாரை ஆதாயம் பண்ணி கொண்டான். ஹல்லேலூயா! ஆமென். கர்த்தருடைய சித்தத்தின் பிரகாரமாய் வாழ்கிற சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார், கர்த்தருடைய மேன்மைப்படுத்துவார். நீங்கள் அநேகரை ஆதாயம் பண்ணிக் கொள்வீர்கள், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறுவீர்கள். கர்த்தருடைய சித்தத்தின் பிரகாரமாய் வாழ்வழிக்கு நீங்கள் உங்களை அர்ப்பணிப்பீர்கள் என்று சொன்னார், அவருடைய நடத்துதலுக்கு நீங்கள் ஒப்புக் கொடுப்பீர்கள் என்று சொன்னார், உண்மையாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய், அநேகருக்கு பிரயோஜனமாய், அநேகரை ரட்சிக்கிறதற்கு ஏதுவாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். ஆகினாலே அவருடைய சித்தத்தின் பிரகாரமாய் நடத்துகிற தேவன் அவருடைய சித்தத்தின் பிரகாரமாய் உங்களை வழிநடத்தும்படிக்கு நீங்கள் ஒப்புக் கொடுக்கிற போது உண்மையாகவே கர்த்தர் அந்த சித்தத்தின் பிரகாரமாய் அருமையாய் உங்களை நடத்தி, ஆச்சரியமாய் நடத்தி, தம்முடைய மகிமையினாலே உங்களை நடத்தி அற்புத செயல்களை செய்து நம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா!
ஆகினாலே உண்மையாகவே தேவனுடைய சித்தத்தின் பிரகாரமாய் நீங்கள் வாழுங்கள். தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளுங்கள். அவருடைய சித்தத்துக்கு ஒப்புக் கொடுங்கள். நிச்சயமாகவே அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் நீங்கள் மாற முடியும். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆகினாலே இன்னைக்கு பார்த்த பிரகாரமாக கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் நித்தமும் நடத்தி, ஆமென், வறட்சியான காலங்களிலே நம்மை நடத்தி நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். சமாதானத்தின் வழியிலே நம்மை நடத்தி ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நம்மை சித்தத்தின்படி நடத்தி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி இந்த 3 காரியத்தை நாம் பார்த்தோம். ஆகவே உங்க வாழ்க்கையிலும் கூட நித்தமும் நடத்துகிறவராக இருந்து, சமாதானத்தின் வழியிலே நடத்துகிறவராக இருந்து, சித்தத்தின்படி நடத்தி உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு இந்த வேளையிலே மகிமை உண்டாவதாக. நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி செபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தைகளுக்காக உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின் பிரகாரமாய் எங்களை நடத்துகிறீர். சமாதானத்தின் வழியிலே நடத்துகிறீர். ஆண்டவரே, நித்தமும் எங்களை நடத்துகிறீர்களா? ஆண்டவரே, எங்களை ஒவ்வொரு போதும் நடத்துகிறீர்களா? நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இனி கர்த்தர் எங்களை நடத்துவார். இனி எங்களை நித்தமோ நடத்துவார். சமாதானத்தின் வழியிலே நடத்துவார். அவருடைய சித்தத்தின் பிரகாரமாய் நடத்துவார் என்று சொல்லி ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையின்படியாய் கர்த்தர் என்னை நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு கூட, விசுவாசத்தோடு கூட அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே இன்னும் சமாதானத்தையும் கர்த்தருடைய மகிமையும் பெற்றுக்கொள்ள, ஒரு ஆனந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள என் தேவனே உதவி செய்கிறாக. இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் நீ ஆசீர்வதியும் ஐயா. தேவாதி தேவனாமே, நீரே பெரிய காரியங்களை செய்து நீ ஒவ்வொருவரையும் மகிழ்ந்திருக்க பண்ணுவீராக. அற்புதங்களை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்மோடு கூட இருப்பதாக.